ஹை ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, சம்மர் ஹாலிடேஸ் பசங்களுக்கு விட்டாச்சு இல்லையா, அதனால் பசங்களை எங்கே வெளியில் கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு சிலர் யோசிச்சுட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி யோசிச்சுட்டு போனதுக்கு இது ஒரு நல்ல வீடியோவாக இருக்கும். இன்றைக்கி எங்கள் அண்ணன் ஃபேமிலி தான் எங்களை வெளியில் கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ நம்ம ஈசிஆர் ரோட்டில் போயிட்டுருக்கோம். சென்னையிலேருந்து 30 கிலோமீட்டர் தூரத்தில் முட்டுக்காட்டில் இருக்கிற எம்ஜிஎம் தான் போகிறோம். இப்போ நம்ம போகிறதுக்கு முன்னாடியே ஸ்நாக்ஸ் வாங்கிடலாம்னு சொல்லிவிட்டு அண்ணி சூப்பர் மார்க்கெட் கூப்பிட்டு போயிட்டு, உங்களுக்கு யாருக்கு என்னென்ன வேணும்னு சொல்லிவிட்டு வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டு அவங்களுக்கு தேவையானதை வாங்கி கொடுத்தாங்க. உள்ளேயே கிடைக்கும், ஏன்னா இருந்தாலும் உள்ளே கிடைக்கிறது அதிக ப்ரைஸ் இருக்கிறதுனால நாங்கள் வெளியிலேயே வாங்கிட்டு போயிட்டோம். நம்ம ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு இப்போ எம்ஜிஎம் ரீச் ஆயாச்சு. இப்போ கார் பார்க் பண்ணிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு இங்கேருந்து 200 கிலோமீட்டர்ஸில் பார்க்கிங் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நம்ம கார் பார்க் பண்ணிட்டு வந்துடலாம். கார் பார்க்கிங்க்கு 50 ரூபாயும், 2 வீலர்ஸ்க்கு 20 ரூபாயும் சார்ஜ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம கார் பார்க் பண்ணிட்டு உள்ளே என்ட்ரி ஆகிட்ருக்கோம். பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. நாங்கள் மே 1ஆம் தேதி போனதுனால ரொம்ப கூட்டமாக இருந்தது. அன்றைக்கி அதிக வெயிலும் கூட, பசங்களுக்கு ரொம்ப ஸ்வெட் ஆகிடுச்சு. அண்ணன் நீங்கள் ஓரமாக போய் நில்லுங்க, நான் டிக்கெட் எடுத்துகிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நாங்கள் பசங்களை கூப்பிட்டு நெகலில் போய் நின்னோம். அப்படி இருந்து ரொம்ப அனலாக இருந்துச்சு. பசங்க அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காலேஜ் பசங்க நல்லா ட்ரம்ஸ் வச்சுட்டு டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. அது இவங்க போய் நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க. அதனால் அவங்களுக்கு வெயில் தெரியல. எம்ஜிஎம்மில் மொத்தம் 60 ரைடு இருக்குது. அடல்ட்க்கு 16 ரைடும், சில்ட்ரனுக்கு 20 ரைடும், ஃபேமிலிக்கு 20 ரைடும் இருக்குது. அங்கே இருக்கிற சுற்றி எல்லாருமே டான்ஸை நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க. காலையில் ஒரு 10:30 மணி நாங்கள் போயிருந்தோம். 10:30 மணிலேருந்து 7:30 மணி வரையும் எம்ஜிஎம் ஓப்பனு. பத்தரை மணிக்கு போனது எங்களுக்கு 11:30 மணிக்கு தான் டிக்கெட் கிடச்சிது. இப்போ டிக்கெட் வாங்கிட்டு கையில் காட்டிட்டு உள்ளே என்ட்ரி ஆகிடுச்சு. பசங்க ரொம்ப சோர்வானதுனால முதல்ல நம்ம பசங்களை விளையாட விட்டுடலான்னு சொல்லிட்டு கிட்ஸ் ரைடு எங்கே இருக்கோ அதை பார்த்து அவங்கள விளையாட விட்டோம். ஏன்னா வெயில் ஏற அவங்க ரொம்ப டயர்டாகிடுவாங்க. ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி விளையாடிட்டு இருந்தாங்க. கிட்ஸுக்கு ரொம்ப நிறைய ரைடு இருக்குது. ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளையாடினாங்க. அதுக்கப்புறம் நிறைய ஃபன் கேம்ஸும் இருக்குது. இந்த ஃபன் கேம்ஸ் விளையாடணுன்னா நம்ம காசு பே பண்ணிட்டு தான் விளையாடணும். நல்லா கலர் பால்ஸு, டாய்ஸு அதெல்லாம் தொங்க விட்டு நல்லா ஃபன் கேம் நிறைய இருக்குது. அப்புறம் காளையை அடக்கிற கேமும் இருக்குது. யாருக்கெல்லாம் காளை அடக்கிற கேம் பிடிக்கும் நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் காளையை இது மாதிரி அடக்கியிருக்கீங்களா இல்லை விழுந்திருக்கீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கும் தனியாக நம்ம பே பண்ணிட்டு தான் இது விளையாடுற மாதிரி இருக்கும்.
காலை அடக்கி முடித்தோடனே மதியம் போல் ஆயிடுச்சு. அதனால் பசங்க ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்கன்னு சொல்லிட்டு அண்ணா அங்கே உள்ளேயே வந்து பிரியாணி வாங்கி கொடுத்தாரு. சிக்கன் பிரியாணி, ஒயிட் ரைஸு அது மாதிரி வாங்கி கொடுத்தாரு. நாங்கள் உள்ளேயே சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டதுக்கப்புறம் மீதி என்ன ரைடு இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் தேட ஆரம்பித்தோம். ரைடு போனால் வாந்தி வந்துடும் இல்லையா, அதனால் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்விம்மிங் பூல் போயிடலான்னு சொல்லிட்டு வாட்டர் வேர்ல்டுக்குள்ளே போயாச்சு. இது வந்து அலை அலையாக வரும் இல்லையா, அந்த ஸ்விம்மிங் பூல் இதில் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தண்ணி நிரப்பிடுவாங்க. நம்ம மற்றதை பார்ப்போம் வாங்க. பாருங்கள், இங்கே நான் மேலே இருந்து காட்டுறேன் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு. எத்தனை வாட்டர் ரைடு இருக்குதுன்னு சொல்லிட்டு, ஜென்ஸுக்கு தனியாக, லேடிஸ்க்கு தனியாக, கிட்ஸுக்கு தனியாக அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஃபேமிலியாகவும் வந்து குளிக்கிறாங்க. அவங்கவுங்க தனித்தனியாக குளிக்கிறது பாருங்கள். தனியாக கிட்ஸுக்கு தனியாக, பெரியவங்களுக்கு தனியாக, லேடிஸ்க்கு தனியாக, ஜென்ஸுக்கு தனியாக இருக்குது. ஆனால் சிலர் வந்து ஃபேமிலியோடு குளிக்கணும்னு சொல்லிட்டு எல்லோரும் ஒன்றாமல் குளிச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு பெரியவங்களுக்கு தனியாக ஸ்விம்மிங் பூலாக இருக்குது. ஆழம் அதிகமாக அந்த சைடு பார்த்திங்கன்னா அது பெரியவங்களுக்கான ரைட், நிறைய ரைட்ஸ் இருக்குங்க. நல்லா அடிக்கிற வெயிலில் நல்லா குளுன்னு ஸ்விம்மிங் பூலில் எல்லாம் குளித்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. இதை முடிச்சுட்டு அடுத்தது நம்ம அந்த ஸ்னோ காட்டணும் இல்லையா, அதில் தண்ணி நிரம்பி அலையாக பீச்சில் எப்படி வருமோ அது மாதிரி வந்துட்டு பாருங்க. இதுலேயும் வயசானவங்க, பெரியவங்க அதெல்லாம் குளிச்சுட்டு வராங்க. லேடிஸு, ஜென்ஸு, கிட்ஸு எல்லாமே நல்லா ரைடு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. நாங்கள் குளித்து முடிச்சுட்டு வெளியே வந்தாச்சு. அதுக்கப்புறம் இந்த ரைடை பார்த்தீங்கன்னா பார்க்கும்போதே நம்மளுக்கு வயிற்றுல புளிய கரைக்குது. பாருங்க, போய் தலைக்கீழ நிறுத்திடுறாங்க. அவங்க கத்துற சவுண்டை கேட்டாலே நம்மளுக்கு வீதியை கிளப்புது. அப்படி பாருங்கள் எப்படி மேலே கொண்டு போய் நிறுத்திடுறாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் இதை பார்த்துட்டு ஓடி போயிட்டோம். அண்ணன் பசங்க மட்டும்தான் இந்த ரைடில் போயிட்டு வந்திருந்தாங்க. ரைடில் போயிருக்கீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது மீது என்னென்ன ரைடெலாம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்து பெரியவங்க ரைடுக்கு நாங்கள் எல்லாம் அடுத்தது. இந்த ரைடும் ரொம்ப மோசமான ரைடு, இந்த ரைடும் ரொம்ப பயமாக இருக்குது. போய் தலைக்கில் கவுத்து விட்டுற மாதிரி, அதை விட இதுதான் அதிகம் பயம் இருக்குது. எல்லாருக்கும் பிடிச்ச ரைடு தான். எம்ஜிஎம்ல ஹைலைட்னா இதுதான் சொல்லலாம். எல்லாம் விரும்பி போகிற ரைடும் கூட இது. நீங்கள் போனீங்கன்னா முன்னாடி நீங்கள் நனையக்கூடாதுன்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா முன்னாடி உட்காராதீங்க. உட்காந்திங்கன்னா நீங்கள் நினைஞ்சிருவீங்க. வேறு யாராவது உட்கார சொல்லிட்டு நீங்கள் பின்னாடி உட்காந்துக்குங்க. பின்னாடி உட்காந்திங்கன்னா சும்மா சாரல் போல தான் உங்கள் மேலே தெரியும். அதனால நீங்கள் நல்லா நனையாத விளையாடிட்டு வந்துடலாம். ரைடு போகும்போது இந்த ரைடு உங்களுக்கு பிடிக்குமான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. போகிற மாதிரி ஆயிடுச்சு. எதுக்கு முன்னாடி போயிருக்கீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க சொல்லிட்டு அதை முடிச்சுட்டு அப்புறம் என்னென்ன ரைடெலாம் நம்ம விளையாடலையோ அதெல்லாம் திருப்பி விளையாட ஆரம்பித்தோம். ஒரு ரைடுக்கும் 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் க்யூவில் நின்று தான் விளையாடிட்டு இருந்தோம். ஏன்னா அதிக அளவில் கூட்டம் இருந்துச்சு. நான் இந்த ரைடுக்கு வரமாட்டேன்னு சொன்னால் அண்ணா ரொம்ப கம்பல் பண்ணி கூட்டிகிட்டு போயிருந்தாரு. அது எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு இந்த ரைடு போகிறப்போ. கொஞ்சம் பரவாயில்ல. அதுக்கப்புறம் பாருங்களேன் எப்படியெல்லாம் வளைஞ்சு போயிட்டு இருக்காங்கன்னு பயமாக இருந்துச்சு. எல்லோரும் கத்திட்டு கதறிட்டு அழுதுட்டு வந்திருந்தாங்க. இது மேலே ஏற்றுற அளவுக்கு கொஞ்சம் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி தலைக்கீழெல்லாம் கவுக்குறாங்க. அப்போ தான் ரொம்ப கத்திட்டு வந்துருந்தோம். பாருங்கள் எப்படி தலைக்கீழ சுற்றுதுன்னு சொல்லிட்டு. இந்த ரைட்லையும் போயிருக்கீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்தது இந்த ரைட் போயாச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சது இதுதான். ஏன்னா இதுதான் ரொம்ப வேகமாக சுற்றலை, கொஞ்சமாக தான் சுற்றினாங்க நாங்கள் போயிருந்தப்ப. எல்லாம் சொன்னாங்க. இதில் தான் எனக்கு மயக்கம் வராமல் இருந்தது. நீங்கள் இந்த ரைட் போயிருக்கீங்களா? ஸ்லோவாக சுற்றிட்டு இருந்தாங்க, அதனால் எனக்கு இதான் பிடிச்சிருந்தது. நிறைய பேர் சுற்றிட்டு ஃபாஸ்ட்டாலாம் சுற்றலை இது. அதுக்கப்புறம் இந்த ரைட் போயிருந்தோம். இதில் ஒரு ஆள் மட்டும் தான் உட்கார வைக்கிறாங்க. இதுவும் கொஞ்சம் ஜாலியாக தான் இருந்துச்சு. அப்புறம் மீதி இருக்கிற ஒவ்வொரு ரைடாக போயிட்டு வந்திருந்தோம். அப்புறம் கிட்ஸ் ரைடு போயிட்டே இருந்துச்சுன்னு சொல்லி பார்த்துட்டு அவங்களையும் நாங்கள் விளையாட விட்டோம். இதெல்லாம் விளையாடலன்னு சொல்லிட்டு பார்த்து கிட்ஸு நாங்கள் எல்லாமே அவங்களுக்கு என்ன கேம் இருக்குது, நம்மளுக்கு என்ன கேம் இருக்குதுன்னு சொல்லிட்டு எது விளையாடலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து விளையாடிட்டு வந்திருந்தோம்.
இப்போவே நைட்டு 7:30 போல் ஆகிடுச்சு. பசங்களை கூப்பிட்டு போனீங்கன்னா நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. பேலன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு விளையாட விட்டுறலாம்னு சொல்லிட்டு தேடி பார்த்து அவங்கள விளையாட விட்டு என்ஜாய் பண்ண வச்சாச்சு. அப்புறம் அங்கே ஒரு மேடை இருக்குது. அதில் வந்து நம்மளுக்கு அவங்களும் டான்ஸ் ஆடுவாங்க. நம்மளுக்கு விருப்பப்பட்ட நம்மளும் போய் டான்ஸ் ஆடலாம். நாங்கள் போயிருந்தப்போ விஜய் டிவிலேருந்து வந்திருக்கான்னு சொல்லி சொன்னாங்க. நாங்கள் விளையாடுறது தான் பார்த்தோமே தவிர அவங்கள பார்க்கல. இதை பார்க்குறதுக்கு எங்களுக்கு நேரே இல்லை. சரி மற்ற ரைடு ஏதாவது இருக்கான்னு சொல்லி நல்லா சூப்பராக ஆடிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு அதுக்கு பார்க்குறதுக்கு நேரம் கிடையாது. அப்புறம் இன்னும் 2 ரைடு இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் அதுக்கு அந்த பக்கமாக ஓடி போயாச்சு. அப்புறம் ஃபேமிலியாக இதில் போய் உக்காந்து இதுவும் ஒரு ரைட் போயிட்டு வந்தோம். நைட்டில் நல்லா சூப்பராக கலர் பசங்க வந்து டயர்டே ஆகாமல் நல்லா ஜாலியாக, நம்மளுக்கு டயர்ட் ஆகிடுது, அவங்களுக்கு டயர்டே ஆகிறதில்ல. நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி ரொம்ப விரும்பி விளையாடினாங்க ஒரு ரைடும். இப்போ லாஸ்ட்டாக எல்லா ரைடும் விளையாடி முடிச்சாச்சு. வீட்டுக்கு கிளம்புறோம். இதுக்கு ஒரு டைம் பாருங்கள் லைட்லாம் போட்டு எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த டைமில் வந்து கண்டிப்பாக நீங்கள் சுற்றி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இங்கே வந்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் நல்லா ப்ளேஸாக இருக்குது. ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நிறைய பிளேஸ் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு சொல்லிட்டு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.